எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்சைட்டி இருக்கிறவங்க எந்த மாதிரியான உணவுகளை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அண்ட் முதல் விஷயம் என்னென்னா, ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். இது ஆன்சைட்டி மட்டும் கிடையாது, எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். பட் எஸ்பெஷலி ஆன்சைட்டி இருக்கிறதால நான் இதை பற்றி சொல்கிறேன். அதில் நம்ம அவாய்ட் பண்ணுற விஷயங்களில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபி டீ. ஸோ காஃபி டீ நம்ம லைஃப்பில் நம்ம அவாய்ட் பண்ணிட்டாலே நம்ம ரொம்ப நல்லா இருப்போம் ஆக்சுவலி. ஆனால் அது நிறைய பேரால் முடியாது. அண்ட் ஆன்சைட்டி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த காஃபி டீ என்ன பண்ணோன்னா, நம்ம நரம்பு மண்டலங்களை பாதித்து நம்மளோட ஹார்ட் ரேட் அதிகப்படுத்தும். ஸோ நமக்கு ஆல்ரெடி ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கிறதால நம்ம இந்த காஃபி டீ எல்லாம் எடுக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக நமக்கு அதோட ரியாக்ஷன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, சுகரி ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ். இன்றைக்கி நமக்கு கடையில் ஈஸியாக கிடைக்கிது ஒரு 10 ரூபா பாட்டில். ஸோ அந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஆன்சைட்டி இருக்கும்போது அந்த மாதிரி பெப்சி, கோக்கு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா அதில் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அதை எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட சுகர் லெவல் ஏற்ற இறக்கத்தில் இருக்கும். ஸோ நமக்கு அதனால் பாடியில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். நமக்கு பிபி சடனாக லோ ஆகலாம், மேபி ஹை ஆகலாம். அதனால சில ரியாக்ஷன்ஸ் ஏற்படும். நமக்கு ஆல்ரெடி நம்ம ரொம்ப வீக்காக இருக்கிறதால நம்ம அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. மூணாவது விஷயம் என்னென்னா, ப்ரிசர்வேட்டிவான ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டாலே நமக்கு நிறைய ரெடிமேட் ஃபுட்ஸ் கிடைக்குது. ஈஸியாக வாங்கிட்டு ஒரு 2 மினிட்ஸில் நம்ம பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு சப்பாத்தி கூட பார்த்திங்கன்னா, ரெடிமேட் சப்பாத்தி விற்கிறாங்க, ரெடிமேட் பரோட்டா, ரெடிமேட் கிரேவி, ரெடிமேட் பிரியாணி மசாலா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஆன்சைட்டி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா, அந்த ப்ரிசர்வேட்டிவான விஷயங்கள் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அண்ட் ஸ்டொமக் ரொம்ப அப்செட் பண்ணும். ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள், வீட்டில் சமைச்ச உணவுக்கும் நம்ம இந்த வெளியே வாங்கி நம்ம சாப்பிட்ற உணவுகளுக்கும் வித்தியாசம் நம்ம பார்க்க முடியும். வீட்டில் சமைச்சோன்னா நமக்கு அந்தளவுக்கு நமக்கு ஹெவியாவோ இல்லை ஸ்டொமக் அப்செட்டாவோ அந்த மாதிரியெல்லாம் நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஆனால் நீங்கள் இந்த ப்ரிசர்வேட்டிவான ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படும். அது எல்லாருக்கும் எப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான்லாம் எனக்கு ப்ரிசர்வேட்டிவான ஃபுட் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலே எனக்கு வயிறு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகிடும், கான்ஸ்டிபேஷன் ஆகிடும், ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ ஆன்சைட்டி இருக்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணுங்கள். நார்மல் பீப்புளும் அவாய்ட் பண்ணணும். பட் ஆன்சைட்டி இருக்கவங்க ஏன் அவாய்ட் பண்ணணும்? இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஆன்சைட்டி இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே தான். பட் ஆனால் ஆன்சைட்டி இருக்கிறவங்க ஏன் முக்கியமாக அவாய்ட் பண்ணணும்னா, ஆன்சைட்டி இருக்கிறவங்களுக்கு பாடி ஆல்ரெடி ரொம்ப வீக்காக இருக்கும். அண்ட் அவங்களால ஈஸியாக எல்லாத்தையும் டைஜஷன் பண்ணிக்க முடியாது. அண்ட் பாடி ஈஸியாக எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் ஃபுட். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு போனோன்னா நமக்கு கலர் போடாமையாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் தராங்க. இப்போ ஒரு ஹோட்டல் போனோன்னா ஹோட்டலில் நம்ம ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம். அது கலர்ஃபுல்காக அவங்க நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சமைச்ச உணவுகளை சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அண்டு நமக்கு நம்ம வாங்கி நம்ம சமைக்கும்போது இன்னும் நம்ம அதை நம்ம க்ளீனாக சமைப்போம் அண்டு பார்த்து சமைப்போம். ஸோ அது நம்ம உடம்புக்கு அது ரொம்ப நல்லது. அண்ட் நம்ம முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, நம்ம உடம்புல நமக்கு ஸ்டொமக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த ஸ்டொமக்கை நம்ம எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு நம்மளோட தலையிலேருந்து கால் வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு ஆரம்பிக்குதுன்னா, அதுக்கு முதல் பேஸாக இருக்கிறதே ஸ்டொமக் தாங்க. நமக்கு ஸ்டொமக் சரியாக இருந்ததுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் அவ்வளோ ஈஸியாக நமக்கு வராது. ஆனால் ஒன்ஸ் நம்ம ஸ்டொமக் அண்ட் நம்ம கட் ஹெல்த் அங்கே ப்ராப்ளம் ஆகும்போது தான் நமக்கு இல்லாத பொல்லாத பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு வரும். இப்போ எனக்கெல்லாம் ஆன்சைட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு முதல் ப்ராப்ளமே கட் ஹெல்த் ப்ராப்ளம் வந்ததுங்க. அந்த கட் ஹெல்த் ப்ராப்ளத்துலேருந்து அப்படியே எனக்கு பெருங்குடல் பிரச்சனை வந்தது. பெருங்குடல் பிரச்சனை அப்படியே நான் அதை அவங்க சொன்ன விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணாமல் வெளியில் சாப்பிட்றது அண்டு நானும் சில என்ன சொல்கிறது, டாக்டர்ஸ் கொடுக்குற விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணாமல் நான் செஞ்ச மிஸ்டேக்ஸால் எனக்கு பெருங்குடல் அல்சர் அப்படியே சிறுங்குடல் அல்சரும் மாறிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு அந்த 2 அல்சருமே எனக்கு இருக்கிறதால எனக்கு இப்போது ஃபைனலி ஆன்சைட்டின்ற ஒரு விஷயத்தில் நான் நிற்கிறேன். ஸோ கட் ஹெல்த் தாங்க இம்பார்ட்டண்ட்.
ஸோ என் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க, கட் ஹெல்த்தை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. அந்த கட் ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிறதுக்கு நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிடணும். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சமைச்ச உணவுகளை சாப்பிடுங்க. அண்டு ஆஃப்டர்நூனில் வந்து நல்ல வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் நல்ல பொரியல் பண்ணி நிறைய நல்லா எடுத்துக்கலாம். இப்போது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ வெஜிடபிள் வாங்குவாங்க, இல்லை ஒரு 1/2 கிலோ வாங்குவாங்க. இப்போது வீட்டில் ஒரு 5, 6 பேர் இருக்காங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்பாங்க. பட் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம லைஃப்காக நம்ம எவ்வளோ வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்காக நீங்கள் காசு ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து தப்பே கிடையாது, அதுவும் ஹெல்த்துக்காக. ஸோ நீங்கள் கொஞ்சமாக வாங்குற இடத்துல கொஞ்சம் அதிக குவான்டிட்டி வாங்குங்க. நிறைய வெஜிடபிள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, நிறைய சமைச்சு சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு வெஜிடபிள் வாங்கினாலும் ஒரு 1 கிலோ இல்லை ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி குவான்டிட்டியில் வாங்கி சமைங்க. அண்ட் அதை நல்ல ஒரு நிறைய குவான்டிட்டியாகவே வச்சு நல்ல ஒரு நல்ல ஸ்டொமக் ஃபில் ஆகிற அளவுக்கு நல்ல வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க ரைஸ் கூட. அண்ட் ரைஸ் சாப்பிட்றவங்க, இல்லை சில பேர் வந்து ரைஸ் கம்மியாக எடுத்துக்கிறேன், நான் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டேன்னா ரொம்ப இன்னும் நல்லது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அண்ட் நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய கட் ஹெல்த் ப்ராப்ளம் வந்தப்போ நான் வந்து இந்த சாதம் வந்து நான் நைட்டு எனக்கு இப்போ ஆஃப்டர்நூன் எனக்கு சாதம் மீந்ததுன்னா அந்த தண்ணி ஊற்றி நான் வச்சுடுவேன். அது நான் மறுநாள் காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் நான் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த எம்டி ஸ்டொமக்கில் நான் அந்த தண்ணியை தான் நான் குடிச்சிடுவேன். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணுறப்போ வந்து எனக்கு நல்ல வந்து கட் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் நான் பார்த்தேன். அது நல்ல வந்து என்ன சொல்கிறது, ஃபார்மேட்டட் ரைஸ் வந்து ரொம்ப நல்லது நம்மளோட ஸ்டொமக்குக்கு. பழைய கஞ்சி குடிக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது. எனக்கு வந்து சைனஸ் இஷ்யூ இருக்கிறதால நான் வந்து பழைய கஞ்சி வந்து நான் கொஞ்ச நாளாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு இந்த கிளைமேட்டுக்கு வந்து எனக்கு அது ரொம்ப எனக்கு தொல்லை கொடுக்கும். அதனால் வெறும் தண்ணி மட்டும் நான் எடுத்துப்பேன். ஸோ உங்களால் அந்த பழைய கஞ்சி குடிக்க முடியும்னா தாராளமாக நீங்கள் அந்த பழைய கஞ்சி குடிக்கலாங்க, ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அண்ட் வெஜிடபிள்ஸ் நான் சொன்ன மாதிரி, அதே மாதிரி ஃப்ரூட்ஸ். ஸோ நீங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது, அஃபோர்டபுளாக இல்லைன்னாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிடுங்க. கொய்யாக்கா சாப்பிடுங்க, நமக்கு சீப்பாக கிடைக்கும், ரொம்ப நல்லது. கொய்யாக்கா வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இது நான் வந்து இந்த வீடியோ வெறும் ஆன்சைட்டி இருக்கிறவங்களுக்காக மட்டும் கிடையாது, அண்ட் எல்லாருக்குமே நான் சேர்த்து சொல்கிறேன். ஸோ நம்மளோட உணவு வழக்கங்களை வந்து நம்ம சரியாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு உடல் பிரச்சனை வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு அவ்வளோ கிட்ட வராதுங்க. நம்மளோட உணவு பழக்கங்கள் மாறுறதால தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் வாசலில் நிற்கிறாங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஸ்டொமக் ப்ராப்ளங்க. நீங்கள் ஒரு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அல்சர் வந்துடுது ஈஸியாக. யாரை கேட்டாலும் ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு மாடர்ன் வேர்ட் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அல்சர் இருக்குது, எனக்கு அல்சர் இருக்குது, எனக்கு அல்சர் இருக்குது, அல்சர் இருக்குது, இப்படி தாங்க எல்லாருமே சொல்கிறாங்க. நான்லாம் ஹாஸ்பிட்டல் செக்கப் போகிறப்போ என் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் மட்டுமே வருவாங்க அல்சர் ப்ராப்ளத்துக்காக. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்திருந்ததுன்னா சீக்கிரமாக குணப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு தவறான உணவு பழக்கங்களுக்குள்ளே போயிட்டுருக்கீங்கன்னா இப்பயே இந்த நிமிஷமே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃபுட் பேட்டர்னை மாற்றுங்க. ஃபுட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. அகைன் அண்ட் அகைன் நான் சொல்கிறேன், ஃபுட்டு தான் நம்மளோட லைஃப்பை டிசைட் பண்ணும், நம்ம ஹெல்த்தை டிசைட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த விஷயத்துலேருந்து பயனடைவீங்கன்னு நான் நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட உணவு பழக்கத்தை மாற்றுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அண்ட் தேங்க்யூ இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் இனிமேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.